ஹரே கிருஷ்ணா. சிக்ஷா அப்படின்னா குருவுடைய முக்கியத்துவம் பற்றி ஒரு கட்டுரை. ஜீவராசிகளில் மனித இனத்தில் பிறக்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. இந்த உயர்ந்த நிலையில பிறந்த பிறகு இன்னும் மேம்படுறதுக்காகவும் தெய்வீகத்தன்மை பெறதுக்காகவும் மனித வர்க்கத்துக்காக விசேஷ நியமங்கள் உண்டு. அதுகள் தான் சட்டத்திட்டம்னு சொல்லப்படுது. மிருக வாழ்க்கையில மிருகங்கள் தெருவிலே குடும்பம் நடத்திடும். மனுஷன் அப்படி நடந்துக்கிட்டா அது சட்டவிரோதம். ஆனால் மிருகங்களை அரசு கண்டுக்காது. மனுஷன் அப்படி இருந்தால் தண்டிக்கப்படுவான். எனவே மனித வர்க்கத்துக்கு தான் சட்டத்திட்டங்கள், மிருகங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியும். அது மாமிசம், தகாத சேர்க்கை, இதுகள்லாம் பெரிய குற்றங்கள். ஆனால் மனுஷனால இதுகளை விட முடியாம அதுகளுக்கு அடிமையாகி இருக்கும் பட்சத்தில் அவனை கட்டுப்பாட்டோட வச்சிருக்க மது, மாமிசம் இதுகளை ஏற்கிறதுல குலதெய்வ வழிபாட்டை முன்னிறுத்தி ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. தகாத உறவு விஷயத்திலையும் திருமண கொள்கையை ஆதரித்து அடங்காத மனசை அடக்கிட கட்டுக்குள்ள கொண்டு வர சாஸ்திரங்கள் திட்டங்கள் கொடுத்திருக்கு. ஆனால் மனுஷனுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடும் இப்போ பணம் பண்ணி வந்துகிட்டு இருந்தது. கொரோனா வந்த பிறகு இதெல்லாம் இப்போ வீழ்ச்சியில் இருக்குது. உதாரணமாக நம்ம நாட்டிலே மது விற்பனையை சொல்லலாம். மக்களுடைய பலவீனத்தை வளர்த்து அவங்கள பயன்படுத்தி எல்லா நாடுகளுமே முன்னேற்றம்ங்கிற பேரில் மக்களை வீழச் செய்கிறாங்க, கீழே தள்ளிடுறாங்க. சிங்கப்பூர் மாதிரி சில நாடுகள்லாம் பணக்கார நாடாக உலகத்துக்கு தங்களை காட்டுது. ஆனால் அந்த நாட்டோட முக்கிய வருமானமே விபச்சாரம், சூது தான். இப்படி தான் பெரும்பாலான நாடுகள் இருக்கு. பாரதம் மட்டும்தான் விவசாயத்தால் வளர்ந்த நாடு. ஆனால் இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. வேதங்களில் மனுஷனுடைய பலவீனத்துக்கு விதிவிலக்காக பிரவருத்தி மார்க்கம்னு ஒன்று தரப்பட்டது. பிரவருத்தி மார்க்கம்னா உலகியல் இன்ப அனுமதி. பலவீனத்துக்கு விதிவிலக்க அது தரப்பட்டது. இது சாமானியமான மக்கள். பாகவதம் உயர்ந்த தர்மத்தை கொடுத்திருக்கு. அடியார்களுக்குன்னு உயர்ந்த தர்மம் இருக்கு. அதுக்கு நிவிருத்தி மார்க்கம்னு பேரு. இறை நாட்டத்தால எதையுமே இறைவனுடைய சேவைகளை ஈடுபடுத்தி வாழ்றது. இதுக்கு நிவிருத்தி மார்க்கம்னு பேர். பகவானுடைய சேவையை மனசுல வச்சு வாழ்றது. சாப்பிட்றோம், சாப்பிட்டு தான் ஆகணும். பகவானுக்கு படைச்சு சாப்பிட்றது. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் நீங்கேலோ தாயார் சொல்றாங்க. இந்த மாதிரி பகவானுக்காக எதையுமே பயன்படுத்துறது, அவருடைய சேவைகளை பயன்படுத்தி வாழ்றது. இதுக்கு நிவிருத்தின்னு பேர். ஒரு நாயையோ பன்றியையோ திருமண சடங்குக்கு நாம உட்படுத்த முடியாது. மனுஷனுக்கு நெறிகள் கொண்டு வந்து அவனை ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும். வெளிநாட்டு பணங்கள்ல ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கடவுளை நம்புறோம்னு வச்சிட்டு இருப்பாங்க. டாலர்ஸ்ல எல்லாம் இருக்கு, டாலர்ல. ஆனா அவங்களுக்கு கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ஏன் நம்பணுங்கிறதும் தெரியாது. மனுஷனுடைய மனசுல மட்டும்தான் ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்கிற ஆராயிர புத்தி இருக்கு. அதனாலதான் வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்தை ஆரம்பிக்கும் போதே இதனால் மனிதனானவன் ஆன்ம முன்னேற்றத்துக்கான கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான் என்ன பண்ணணும், நான் யாரு, எதற்கு பிறந்திருக்கிறேன், இந்த கேள்விகள் மிருக யோனிகள்ல வராது. மனுஷனுக்கும் வரல அப்படின்னா அவன் இன்னும் மனித தளத்துக்கே வரல அப்படின்னு ஆயிரும். இத்தகைய அறிவை பெற பகவான் நமக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு 5 அறிவு புலன்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் அறிவை தரக்கூடிய கருவி அப்படிங்கிறார். கண் பார்க்கும் செயலை செய்யும், காது கேட்கும் செயலை செய்யுது. எனவே இதுகெல்லாம் ஒரு கருவி. கருவிகளுக்கு இச்சை கிடையாது. பார்க்கும் உந்துதல், கேட்கும் உந்துதல் கண்ணுக்கோ காதுக்கோ கிடையாது. அந்த உந்துதலை ஏற்படுத்துகிற சூட்சும உறுப்புக்கு இந்திரியம், மனஸ் அப்படின்னு பேர். சாந்த குணத்தில் இருக்கும்போது மனசு பிரகாசமான காரியங்களை செய்யுது. ரஜகுணத்தில் தீவிர ஆசைகளை உண்டு பண்ணுது. தமோ குணத்தில் மந்தம், இருட்டு, இது மாதிரி காரியங்கள் நடக்கிறது. இதனால சாந்த குணத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனசுல நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணை உண்டாகுது. இதுக்கு தன்னுணர்வுன்னு பேர்.
தன்னுணர்வும் இறை நாட்டமும் சாந்த குணத்துல தான் சாத்தியம். தன்னுணர்வுக்கு தான் உண்மையான பார்வை அப்படின்னு பேரே. அகப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பார்வை இல்லாத ஒவ்வொருத்தரும் குருடன் தான். வெளிப்பார்வை சாமர்த்தியம் பிராணிகளுக்கே இருக்கு. பகவத்கீதைப்படி கிருஷ்ண பக்திங்கிறது அதிகாரப்பூர்வமானது. இது பகவானாலேயே அருளப்பட்டது. இடைச்செருகள் கிடையாது, சொந்த கருத்துங்க எடுபடாது. ஆன்மீக நெறிமுறைகளை பல பேர் புகழுக்காக தந்திரம் செய்து தங்களுக்கு சாதகமான சொந்த கருத்துக்களை கடவுள் பேரை சொல்லி பரப்பிடுறாங்க. சாஸ்திரப்படி பார்க்கும்போது பகவான் முன்னாடி எந்த பௌதிக கருத்தும் செல்லாது. எல்லா வேதங்களிலும் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணர். வேதைஸ்ய சர்வே அகம் ஏவ வேத்யோ, நான் மட்டுமே அறியப்பட வேண்டியவன். புதுசாகவே ஒரு வேதம் ஒன்று வந்தா கூட அறியப்பட வேண்டிய பரம்பொருள் நான் தான் சொல்லிட்டார் பகவான் கிருஷ்ணர். அதுல சொல்றார், வேதத்தை கொடுத்ததும் நான் தான், தொகுத்ததும் நான் தான், புரிஞ்சுக்கிட்டதும் நான் தான், அத நமக்கெல்லாம் புரிய வைக்கிறதும் அவர் தான். இந்த மாதிரி சொல்றாரு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாட்டி மருத்துவர்கிட்ட போறார். அவர் மருந்து கொடுக்கிறார். 3 வேளை சாப்பிடுங்க, காலையில எதை சாப்பிடுங்க, மதியம் அதை சாப்பிடுங்க, ராத்திரிக்கு இன்னொன்னு இப்படின்னு தரார். வெந்நீர்ல சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதைத்தான் கடைபிடிக்கணும், அப்பதான் நோய் தீரும். இந்த சொந்த கருத்துக்கு மதிப்பு கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு திம்பேன், எல்லா மாத்திரையும் வாயில போட்டேன்னா நடக்காது. இதே போல ஆன்ம நலம் பெற சொந்த கருத்துக்கள் ஆபத்தானது. குரு பேச்சை தான் கேட்கணும். அதான் வேதம் சொல்லுது, தத்துவ ஜிக்ஞாசு தத்துவ தரிசின, உண்மையை அறிய முயற்சி பண்ணு, உண்மையை அறிஞ்சவங்க கிட்ட தொடர்பு வச்சுக்க. இது சாஸ்திரங்களுடைய அறிவுரை. உள்ளத்துல கனக காமினி காஞ்சனா, காஞ்சனான்னா தங்கம், காமினினா மோகம், கனகம்ங்கிறது பொருள். இந்த மாதிரி இச்சையோட பல பேர் திரியிறாங்க. உள்ளத்துல பல பேருக்கு இந்த இச்சை இருக்கு. ஆனா ஆன்மீக தோட்டத்தோட இருப்பாங்க. பல பேர்கிட்டையும் ஆன்மீகம் பற்றி பேசுவாங்க. காஃபி டீ இதை கூட அவங்களால விட முடியாது. இது சுரபானமா சொல்லப்படலை. இது மிலேச்ச கலாச்சாரத்திலிருந்து வந்தது. காஃபி டீ இது சாராயம் தான். அது அடிக்ஷன் அதுல இருக்கு. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட டைம்ல அதை சாப்பிடாட்டி மூக்கு வேர்க்குது. காஃபின்னு ஒரு சம்பிரதாயமே ஆயிருச்சு. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு இருக்கு சாஸ்திரத்துல. ஆன்மீக வாழ்க்கையில தபஸ் ரொம்ப முக்கியம். பட்டினி கடங்கன்னு சொல்லலை, ஆன்மாவுக்கு அனுகூலமானதை மட்டும் ஏற்றுக்கங்கன்னு சொல்லுது. இதுக்கு சத்குருவை தேடி போகணும். அவர் அனுகூலம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி தருவார். ஒரு சத்குரு, உண்மையான குரு இறைவனுடைய நேரடி பிரதிநிதி. கிருஷ்ணர் மறைமுகமானவர், ஆனா குரு நேரடியானவர். குருவை மறைமுகமா ஏத்திருக்கோன்னு சொல்றது தப்பு. இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. குரு தத்துவம் சரீரத்தோட உங்க முன்னாடி இருந்து இறை விஞ்ஞானத்தை தரணும். பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதாவது குருவை அணுகு, பணிவோட தொடர்புல இரு, உனக்கு அனுகூலம் அமைகிற ஆசையோட கேள்விகளை கேளு அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உண்மை ஞானத்தை பெற குருவை அணுகணும். இந்த சுவாமிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட நேரடியா பேசணும். அவர் உனக்கு கிருஷ்ணரை வழங்க முற்படுறார் அப்படின்னா உன் சாதனைக்கு லாபம் இருக்கு. அவரை ஏத்துக்கணும், சரணாகதி பண்ணணும், தொண்டனாகணும். சரணாகதி பண்றதுக்கு விருப்பம் இல்லாம கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்து காலத்தை வீண் பண்ணக்கூடாது. குருவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தா சரணாகதி மனநிலை கிட்டாது. யாரோ முன்னாடி இருந்த ஒரு ஆச்சாரியரை தன்னுடைய பாதுகாப்புக்காக குருவாக காட்டிக்கிட்டு, அதே பாரம்பரியத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற ஆச்சாரியரை கண்டுக்காம ஒருத்தன் இருந்துகிட்டு ஆன்மீக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னா அது தப்பு. குரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சம்பிரதாய ஆச்சாரியர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த தொடர்புல தன்னை வச்சிருக்கணும். ஏன்னா
அப்படி தனித்து ஒருத்தன் போறான்னா பேர் புகழுக்கு அடிமையாகிறான்னு அர்த்தம். காமத்தோட மோசம் பேர் புகழ். பேர் புகழை காப்பாத்துறதுக்காக, அபிமானத்தை காத்துக்கிறதுக்காக, சுதந்திரமா இருக்கிறதுக்காக குரு தத்துவ விஷயத்துல பல பேர் தான் தோன்றியா நடந்துப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, உண்மையிலே கடைப்பிடிக்கிற மூத்தவங்க கிட்ட குறை பார்ப்பாங்க. இதுல ஒண்ணு கவனிக்க வேண்டியது, குரு பகவானுடைய பிரதிநிதி, அவர் ஆன்மீகி. ஒரு உண்மையான ஆன்மீகி குரு பாரம்பரிய வரிசையில இருக்கிற ஒரு குரு தொடர்புல தன்னை சம்பந்தப்படுத்தி அவருக்கு கீழே நடக்கிற செயல்பட சம்மதிக்கணும். சுதந்திரமாக இருக்கும்போது ஆபத்து. நடப்பில் அறிவுறுத்துபவர்னு ஒருத்தர் வேணும். அதுக்கு சிக்ஷான்னு பேர். சிக்ஷா, உபதேசிக்கிறவர். நடப்பு காலத்துல ஒரு கடைக்காரன் வேலைக்காரன்ட்ட இது என்னென்ன விலை அப்படின்னு நிர்ணயம் பண்ணி விற்க சொல்றான். அவன் அப்படித்தான் விற்கணும். அவன் சொந்தமா செயல்பட உரிமை கிடையாது. இது மாதிரி வேத அறிவு இறைவனுடையது. அது அவருடைய பிரதிநிதி வாயிலாக தரப்படுது. சொந்த தொழில் அங்க எடுபடாது. அது கள்ளத்தனம் ஆயிரும். பகவானை ஏற்று இருக்கிற ஒருத்தரை தேடி பார்த்து அவரையும் அணுகி அதே நோக்கத்துக்காக நாம ஏத்துக்கணும். அபிமானங்களை விட்டுறணும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, மனசால கூட அபிமானத்தை விட்டுரு அப்படிங்கிறார். இதுல ஒரு பிரச்சனை இல்லை. மற்ற ஜீவர்கள்ட்ட இருந்து 100க்கு 100 மனித இனத்தை வேறுபடுத்தி காட்டுறது இறைபக்தி மட்டும்தான். கலிகாலத்துல எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் இருக்கும். மக்கள் இந்த பிரச்சனையை பார்த்து மனநோயாளியாவே ஆயிடுவாங்க. பூ உலகத்துல பிறக்கிறதுனாலதான் இறப்பா சந்திக்கிறோம். இதுல முதுமை இருக்கு, நோய் இருக்கு, பசி இருக்கு, தாகம் இருக்கு. பிறக்கிறது தான் முதல் தொல்லை. பிறவாமைக்கு தான் ஹரிநாமம் சொல்றது. கிருஷ்ணநாமத்தை சொல்லுங்க, அதுதான் தீர்வு. பிரச்சனைக்கான தீர்வுக்கு பேர் தான் சயின்ஸ், விஞ்ஞானம். ஆனா விஞ்ஞானத்தின் பேர்ல மக்களுடைய வரிப்பணத்துல அரசு இவங்கெல்லாம் மொத்த உலகத்தையும் ஓய்க்கிற மாதிரி அணுகுண்டுகளை பண்ணிட்டு இருக்காங்க. பிராணிகள் எல்லாம் கொன்னுட்டு மாமிச உற்பத்திங்கிறாங்க. மனுஷ உடலை தரலாம் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு முடிவாயிடுச்சுன்னா அப்பவே அவனுக்குள்ள சுகதுக்கங்களும் முடிவாயிருது. ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பெறறதுக்கு தகுதியுடையவனுக்கு தான் இயற்கை மனித சரீரத்தை அவனுக்கு கொடுக்குது. இயற்கை பகவானுடையது. அவர் சக்தன், சர்வசக்தன், சக்திமான். இயற்கை அவருடைய சக்தி. பிரம்மத்தையும் பரபிரம்மத்தையும் மனித சரீரத்தில் உணர முடியும். ஏன்னா உணர முடியும்னு ஏன் சொல்றாங்கன்னா, பிரம்மம் பரபிரம்மம், அதாவது ஜீவன் இறைவன், இவங்கெல்லாம் நம்முடைய சுய புத்திக்கு அப்பாற்பட்டவங்க. அது சுய புத்திக்கு உட்பட்டதா இருந்தா பல்கலைக்கழகத்திலே பாடம் நடத்தியிருப்பாங்க ஆத்மாவை பத்தி. ஏன்னா அது மூளைக்கு சம்பந்தம் இல்லாதது. சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் குருமுகமா இந்த அனுமதி. இதுகளெல்லாம் ஏற்காம கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கீழ்த்தரமான உடம்பு தான் கிடைக்கும். நாயாகவோ பன்றியாகவோ தான் பிறக்கணும். நல்ல விவரமான ஜோதிடர்கள் நேரு மறுஜென்மத்துல நாயாக பிறந்ததாக கணிச்சிருக்கிறாங்க. அப்படி புத்தகங்கள்ல இருக்கு. 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதாவது 43,20,000 ஆண்டுகள். இது போல ஒரு இரவு. இப்படி 100 வருஷம் அவர் வாழ்றார். ஆயுள் முடிஞ்சதும் இறந்துடுறார். அவர்கிட்ட போய் இரண்யகசிப்பு இரவா வரம் கேட்டான். அவரு இது என்னால தர முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படிங்கும்போது அவன் சாமர்த்தியமா சாகாம இருக்கிறதுக்கு சொந்த கருத்துல வரம் கேட்டான். ஆகாயத்துல சாகக்கூடாது, பூமியில சாகக்கூடாது, ஆயுதத்தால சாகக்கூடாது, வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, நீர் படைத்த எந்த ஜீவராசியும் நான் சாகக்கூடாது, பகல்ல சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, இப்படிலாம் அடுக்கிட்டே போனான். பிறவாமை உயர்ந்த, ஆனா பிறந்த பிறகு சாகாம இருக்க விரும்புறது அசுரத்தனம். செத்துதான் ஆகணும். பிரம்மா சரி கேட்கிறானேன்னு வரம் கொடுத்துட்டார். அவர் ஒரு நல்ல பக்தர். பிரம்மா விஷ்ணு பக்தர்.
அதனால பகவான் விஷ்ணு நரசிம்மரா வந்து பிரம்மாவுடைய வார்த்தையை காப்பாத்துற மாதிரி அந்த வரங்களை எல்லாம் அனுசரிச்சு உலகத்துல வந்து அந்த அசுரனை கொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுயமான கற்பனைகள், சொந்த கருத்துக்கள் கடவுள் முன்னாடி எடுபடாது அப்படிங்கிறது புரியுது. ஆக ஒரு குருவுடைய கனெக்ஷன்லயே வாழ்நாள் பூரா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கட்டுரையுடைய கருத்தாக இருக்கு. கிருஷ்ண பலராம் குரு சேவை செய்ததை பற்றி பார்க்கலாம். குறைவற்றவர் குரு, நிறைவானவர். இறைவன் ஒரு ஜீவன் தன்னை அடையும் பொருட்டு வரக்கூடிய வழிய குரு அப்படிங்கிற வழிகாட்டி மூலமா காட்டி சாதிச்சுக்கிறார். குருவை ஏத்துக்கிறதுக்கும் தீட்சை பெறுறதற்கும் தயங்குறவன் குழம்பி போயிடுவான். இது வந்து உறுதி. குரு இல்லாம ஒருத்தர் பக்தி பண்ணலாம், அது பௌதிகமானது. அது பக்தன்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படும். எப்படி படிக்காம பட்டம் பெற்ற மாதிரி காட்டுறாங்களோ அது மாதிரி. கடவுளை நினைக்கிறது பக்தி, கடவுள் ஒரு ஜீவனை நினைக்கிறது பிரேம பக்தி. எதையும் வேண்டாத ஜீவனுக்கு பகவான் தாங்கிட்ட பிரேமையை கொடுக்கிறார். குரு இல்லாதவனுக்கு ஞானம் இருக்கலாம், அது அகந்தையில போய் முடியும். பக்தி இல்லாத ஞானி வாயாடியா இருப்பான், பக்தியோட இருக்கிற ஞானி மௌனியா இருப்பான். கடவுள் என்னுடையவன் அப்படிங்கிறவன் ஞானி, நான் கடவுளுடையவன் அப்படிங்கிறவன் பக்தன். குரு தன்னை அண்டிய சீடனுக்கு இதயத்துல பக்தியை வந்து விதைக்கிறார். இது இறைவனுடைய கருணை தான். குரு அவசியம் அப்படிங்கிறத கிருஷ்ண பலராம் தங்கள் வாழ்க்கையில காட்டியிருக்கிறாங்க. குருவை வந்து அவங்க நாடி வந்த போதே பாதையில இருந்த வனத்துல இருந்த மரங்கள் எல்லாம் பழுத்து கனிந்து பணிந்து நின்னது. கொடிகள்ல இலைகளை விட மலர்கள் தான் அதிகமா காணப்பட்டது. குருவுடைய ஆசிரம பசுக்கள் நாள் பூரா தாராளமா பால் தர ஆரம்பிச்சது. ஆசிரமத்துக்கு மான், சிங்கம், வராகம், கரடி, குரங்கு, மயில், முயல், குயில், அன்னம், கிளி, அணில் இப்படி சிறிய பெரிய பிராணிகள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சது. பாடம் நடக்கிற போது அதுகளெல்லாம் கிருஷ்ண பலராமையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிராணிகள் ஆசிரமத்துல எந்த பொருளையும் தொடாது. குரங்குகள் கூட சேட்டை பண்ணாம இருக்கும். அதுகெல்லாம் எதை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. அமைதியா ஆசிரமத்துல நாளெல்லாம் இருக்கும். குரங்குகள் மரத்துக்கு மரம் கூட தாவாம அமைதியா இருக்கும். அதுங்கெல்லாம் கிருஷ்ண பலராமுக்காக மலர்கள், கனிகள் கொண்டு வர ஆரம்பிச்சது. இதனால குரு மாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண பலராம் குருவுக்காக பிச்சைக்கு போறபோது எந்த வீட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் வரல. பாதையில இருக்கிற மரம், கொடிகளே போதுமானதுகளை தந்தது. இதிலே பை நிறைஞ்சு போயிடும். மரங்கள் எல்லாம் இவங்களுடைய வருகைக்காக காத்திருந்த மாதிரியே இருக்கும். இயற்கை இப்படி இறைவனுக்கு வாரி வழங்கிச்சு. கிருஷ்ண பலராம் பிற மாணவர்கள் அதாவது இந்த கிருஷ்ண பலராம் வந்த பிறகு வேற மாணவர்கள் யாருமே யாச்சகத்துக்கு போக வேண்டிய அவசியப்படலை. குருகுலத்துல படிக்கிற போது கிருஷ்ண பலராமுக்கு சாப்பிட்ற நினைப்பே வராது. குரு மாதா வற்புறுத்தி சாப்பிட செய்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த 2 பேரும் குரு சேவையோடைய மறு உருவங்களாக இருந்தாங்க. அவர் குளிக்கிறது, அவருக்கு தலை சீவுறது, பூஜை பண்றது, அவருக்கு பாதம் பிடிச்சு விடுறது மற்றும் குரு பத்தினியுடைய சௌகரியங்கள் இப்படி எல்லாத்தையுமே அவங்க நிர்வகிச்சாங்க. கோசவேலையும் அப்படிதான். இது எங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரமம் குடில் வந்து காலை மாலை அதை சுத்தம் பண்ணுவாங்க. தரையில சாணம் மெழுகுவாங்க. பிறகு பாட பயிற்சிகளில் ஈடுபடுவாங்க. ஆசிரியர் சாந்திமணி மணி சிறந்த தபஸ்வி. பலராமனையும் கிருஷ்ணனையும் கண்ணு வைக்காம பார்த்துக்கிட்டே இருப்பார். கிருஷ்ண பலராமனுடைய பணிவு அவரை வந்து ரொம்ப கவர்ந்து இருந்தது. பணிவு தான் ஞானத்தின் ஆரம்பம். பணிவு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற மாணவர்கள் பல முறை கிருஷ்ண பலராமுடைய கைகளை பிடிச்சு மென்மையான அந்த தாமரை கரங்கள் இவ்வளவு பாடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஒரு மாணவன் மாட்டுத் தொழுவத்த சுத்தம் பண்ணலான்னு போனா, அது ஏற்கனவே சுத்தம் பண்ணி இருக்கும். எந்த வேலைய செய்ய போனாலும், ஏற்கனவே கிருஷ்ண பலராமால அந்த வேலை முடிச்சு வைக்கப்பட்டு இருக்கும். குரு, குரு பத்னி, வீடு, பசு இப்படி எந்த இடத்துலயும் சேவை மிச்சம் இல்லாம இவங்களால பூர்த்தி ஆயிட்டு இருந்தது. மேலும் கூட படிக்கிறவங்க அவங்க கூட படிக்கிறவங்களுக்கும் இவங்க சேவை பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆசனம், விரிப்பு, மர உரி இப்படி அத்தனையும் தயார் நிலையிலே வச்சிருப்பாங்க. நீங்கள்லாம் மூத்த மாணவங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. எங்க மேல கருணை காட்டுங்க. சேவை செய்ய அனுமதிங்கன்னு சொல்லி கிருஷ்ண பலராம் வேண்டுவாங்க. பொதுவா சுகஜீவிகள் சேவைக்கு லாயக்கில்ல. கிருஷ்ண பலராம் ஆசிரமத்துல, அதாவது கல்விக்கூடத்துல படிக்கும் காலத்துல மானம், வசதி பற்றி எதையும் எதிர்பார்த்தது கிடையாது. பசு, பட்சிகள் கூட்டம் அவங்களே சுத்தி சுத்தி வரும். மாணவர்களும் அப்படிதான், குருவும் அப்படிதான். செடி கொடிகளுக்கு கிருஷ்ண பலராம் தினமும் தண்ணீர் விடுவாங்க. படிக்க நிறைய உண்டு. ஆனாலும் அவங்க எப்ப படிக்கிறாங்கன்னே தெரியாது. படிப்பு ராத்திரி முதல் ஜாமம் வரைக்கும் நடக்கும். கல்வி நியமங்களையும் குற்றமில்லாம கடைப்பிடிச்சாங்க. மாணவர்கள்ல அந்தண மாணவன் சுதாமான்னு ஒருத்தன் உண்டு. கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருக்கம். ஒரு நாள் அவன் குரு மாதாட்ட போய், தாயே எதுவும் சேவை இருக்குதான்னு கேட்டான். குரு பத்னி அவன்கிட்ட, காஞ்ச விறகு ரொம்ப குறைஞ்சு போச்சு. யாரையாவது கூட அழைச்சிட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரம் பகல் இருக்கிறதுனால ரொம்ப தூரம் போக வேண்டாம். கொஞ்சம் விறகு கிடைச்சாலும் போதும். சேகரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னான். குடிசைக்கு மறுபக்கம் கிருஷ்ணன் இத நின்னு கவனிச்சிட்டு இருந்தார். இது குரு பத்தினிக்கு தெரியாது. ஏதோ வேண்டிய அளவு எடுத்துட்டு வரோன்னு சொல்லி கிருஷ்ணனும் சுதாமாவோட கிளம்புனார். 2 பேரும் ஓடுனாங்க. தற்செயலா மேகம் சூழ்ந்தது. அப்படியே சூரிய அஸ்தமனமும் ஆரம்பிச்சுட்டு, குரு பத்தினி 2 பேரும் எவ்வளவு தூரம் போனாங்களோ, எப்ப வருவாங்களோன்னு சொல்லி வேதனைப்பட ஆரம்பிச்சா. குடிசையுடைய வாசல்லே பார்வைய வச்சபடி இருந்தா. மகரிஷிகிட்டயும் இத பத்தி சொன்னா. சில சீடர்கள் பார்த்து வர அனுப்பப்பட்டாங்க. ஆனா பதில் அனுகூலமா இல்ல. மழை ஆரம்பிச்சது. ராத்திரி தொடங்கிச்சு. இருட்டும் வந்தது. விளக்க எடுத்து போக முடியாதபடி பேய் காத்து அடிக்குது. இதனால குருவுக்கு வருத்தமாச்சு. பலராம் குருகிட்ட பணிஞ்சு, சுதாமா கிருஷ்ணன் கூட தான் இருக்கிறான். அதாவது கிருஷ்ணன் கூட இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். அவங்க 2 பேருக்கும் எந்த தீமையும் நடக்காதுன்னு பலராம் சொல்றார். குருவுக்கு தூக்கம் வரல. அவர் உயிர் துடிக்குது. 2 மாணவர்களுக்காகவும் பல பிரார்த்தனைகள செய்தார். நள்ளிரவுல குரு பத்னி ரகசியமாக தீபத்தோட கிளம்புறதுக்கு தயாரானா, அத பலராம் பார்த்து தடுத்துட்டார். ஓய்வெடுங்க, நாளை நல்லது நடக்கும். நாளைக்கு வந்துருவாங்கன்னு சொன்னார். மழை காலத்துல காஞ்ச விறகு கிடைக்கிறது கஷ்டம். விறகுகள் நல்ல விஷயத்துக்காக எரிக்கப்படும்போது, அதன் புகை மேகமண்டலத்த உற்சாகப்படுத்தி விடும். மழை வரும். ஆ, பிரம்மச்சாரிகள் மரம் ஏறக்கூடாது. இல்லாட்டி கிருஷ்ணர் மரம் ஏறி கூட விறகுகளை சேகரிச்சிருப்பார். அங்க என்ன நடக்குன்னா, கிருஷ்ணா மேகம் சூழுது, பெரிய மழை வரலாம். நாம திரும்பிறலாம். கிடைச்ச விறகு போதும்னு சுதாமா சொன்னான். ஆனா பாதை மாறி வந்துட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. விளையாட்டு சிறுவர்களுக்கு பாதை மறக்கிறது, மாறுறதெல்லாம் இயல்புதான். நனைஞ்ச முடி, மான்தோல், கக்கத்துல பலாச தண்டம், கொஞ்சம் விறகு. இதுகளோட 2 பேரும் மழை, பேய் காத்துக்கு ஒதுங்கி தள்ளி தள்ளி போனாங்க. ஒரு மரத்தடியில தங்குனாங்க. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் நெருக்கி கைகள கோர்த்தபடி அ நடந்து பார்த்தாங்க. ஒரு விசாலமான மரம் வந்தது. அதுல 2 புறமா இருந்த குழிக்குள்ள பதுங்கிக்கிட்டாங்க. இருள கழிச்சிட்டு மின்னல் அடிக்குது. அனைவருக்கும் பாதை காட்டுற பகவான் அன்னைக்கு தன்னுடைய பாதைய மறந்தார். முள்ளும் கல்லுமான காடு அது. திருவடியெல்லாம் களைச்சு போச்சு. ஈரத்தால உடல் ஒடுங்கி இருந்தது. 2 பேரும் முழு ராத்திரியும் உட்கார்ந்தே உறங்குனாங்க. காலையில அதாவது விடிய ஆரம்பிக்குது. குருதேவர் சில மாணவர்களோட காட்டுக்கு புறப்படுறார். அவருக்கு பயமும் கவலையும் கலந்து போய் அந்த குரல்ல கிருஷ்ணா, சுதாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வரார். அப்போ திடீர்னு பகவான் குரல் கொடுத்தார். விருஷ்ணி கோத்திர யாதவன் வாசுதேவ கிருஷ்ணன் தங்களுடைய பாதங்களை பணிகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து
குரு பாதங்களில் விழ வந்தார். குருநாதர் அதை தடுத்து தன்னுடைய இரு கரங்களாலையும் மாறுபுற பகவான கிருஷ்ணனை தழுவிக்கிட்டார். சுதாமாவையும் கட்டிப்பிடிச்சார். குழந்தாய் கிருஷ்ணச்சந்திரா, உன்னுடைய புவனமோகன தாமரை சரீரம் எனக்காக சங்கடத்தில் ஆட்படுத்தப்பட்டுருச்சு. நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் ஒரு ஏழை பிராமணன். உங்களுக்கெல்லாம் நான் ஆசி தான் தர முடியும். அந்த தகுதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தொண்டை தழுதழுக்க பேசுகிறார். குடிசைக்கு வந்ததும் அதுக்கப்புறம் தான் சந்தியா பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த நேரமெல்லாம் தாண்டி போச்சு. காயத்ரி அப்புறம் தான் பண்ணார். அதுக்கப்புறம் கிருஷ்ண பலராமரை கூப்பிட்டு குருநாதர் அவங்க கிட்ட உங்கள் 2 பேருக்கும் வித்தைங்கிறது அப்போ படித்த மாதிரி எப்பவும் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கினார். இப்படி குரு பணிவிடை பற்றி பார்க்குறோம். கீதையில் கூட கிருஷ்ணர் குருவுக்கு பணிந்தும் பணிவிடை புரிந்தும் கேள்விகளை கேளுங்க, உண்மையை உணர்ந்தவர் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவார்னு சொல்லியிருக்கிறார். பணிவிடைங்கிறது அதிலே நமக்கு பதில் வந்துடுது. பணிஞ்சாதான் விடை கிடைக்கும். குருவுக்கு பணிவிடை பண்ணணுங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா.